கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தினுடைய இறுதி நாளுக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த கடைசி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை தேவன் உங்களோடு பேசுவாராக. ஜெப சிந்தையோடு காணப்படுங்கள். எத்தனை பேர் கர்த்தர் பேசணும் விரும்புறீங்க? கைகளை உயர்த்தி காட்டுங்க. ஹல்லேலூயா. இந்த தேவ சமூகத்தில் நான் கேட்ட பொழுது, ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த 12 மாதங்களும் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு வித்தியாசமான வாழ்க்கை எங்களை அனுபவங்களில் நாங்கள் பார்த்தோம். இந்த 2026 எப்படி இருக்க போகிறது என்பது எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாவே இருக்கீங்களா? அம்மா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கிறேன். 25 எப்படியோ இருந்தது, சரி 26வது நமக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி நான் ஆவியானவர்கிட்ட கேட்டேன். ஆண்டவரே, 12 மாதங்கள் 12 விதமான அனுபவங்கள், 12 மாதம் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், விபத்து, எங்க பார்த்தாலும் விபத்து, எங்க பார்த்தாலும் இரத்த வெள்ளம், எங்க பார்த்தாலும் மருத்துவமனை நிரம்பி வழியது. பனி இந்த வருஷம் ரொம்ப அதிகம். எல்லாம் பார்க்கும்போது பாருங்க, ஆண்டவர் என்னோடு பேசின வார்த்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 14ஆம் அதிகாரம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். யோவான் 14:27. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் உங்களுக்கு நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கைகளை தட்டி ஹல்லேலூயா, இன்னும் உற்சாகமாய் ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமாதானம். இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு சீஷர்களோடு சொன்ன வார்த்தை, நான் இந்த உலகத்தை விட்டு போக போகிறேன். அப்பா பாருங்க, இந்த 14ஆம் அதிகாரத்தினுடைய துவக்கத்துல பாருங்க, அவர் நிறைய பேசுவார் பாருங்களேன். ஆமென். 1ஆம் வசனத்தை பாருங்க, என்ன எழுதி இருக்காரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று இயேசு கிறிஸ்து திருபலம் பற்றுகிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏமா, இந்த பூமியில நம்மை விட்டு போனது எதுவுமே நமக்கு திரும்பி வந்து சேராது. அனுபவிச்சிருக்கீங்களா? நம்ம விட்டு போன எந்த பொருள் திரும்பி வராது. நீங்க சொல்லுவீங்க, முந்தியெல்லாம் நல்ல சாரி கிடைக்கும், இப்பெல்லாம் கிடைக்க மாட்டேது பெண்களுக்கு. கரெக்டுங்களா? முந்தியெல்லாம் ரொம்ப குறைந்த விலையில எல்லா பொருட்களும். அப்போ நம்மளை விட்டு போன எதுவுமே நம்மை வந்து சேராது. நம்ம விட்டு போன அன்பு நம்மை விட்டு நம்மிடத்தில் வந்து சேராது. முந்தியெல்லாம் ரொம்ப நம்ம மேல இருப்பாங்க, இப்பெல்லாம் ரொம்ப பரிவா நம்ம மேல யாருமே இல்லை என்கிறது எதுவுமே நம்மிடத்தில் போனது சேராது. ஆமென் சொல்லுங்க. இந்த காலைவேளையில் ஆவியானவர் சொல்றாரு, உன்னை விட்டு பிரிந்து போனது, உன்னை விட்டு கடந்து போனது, உன்னை விட்டு எடுபட்டது திரும்பி வரும்னு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. ஆவியானவர்களோடு பேசுகிறார். தயவு செய்து இன்னைக்கு இந்த ஜெபத்துல இந்த வார்த்தை கேட்கும் பொழுது, ஐயா, யாருக்கோ நான் காத்திருந்து காலம் போனது. இன்னைக்கு உங்க மனசுல, அடிமனசுல ரொம்ப பாரத்தோட வந்திருக்கீங்க. ஏன் உங்களுக்கு அந்த சமாதானம் உங்களை விட்டு போச்சு தெரியுமா? நான் எதிர்பார்த்தது எனக்கு நடக்கல, எதிர்பார்த்தது கிடைக்கல. இருக்கீங்களா? பிள்ளைங்களை பாருங்க, முந்தியெல்லாம் நல்லா படிக்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பாங்க. இப்போ புக்
புக்கே தொடர்க்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது. ஏன்? படிச்சதுக்கு எடுத்த கேள்வி அவன் எங்கதான் இருந்து கேள்வியை கேட்கிறானோ மண்டையில ஓடவே மாட்டேங்குது. ஓடுறா, விடிய விடிய படிச்சேன், ஆனா படிச்சது வரல. படிச்சிருக்கவே மாட்டோம், அந்த ஏரியாவுக்கே தொட மாட்டோம். யார டீச்சரை திட்டுவோம் தெரியுமா? இது வரும் இது வரும் சொல்லி இருக்கணும்ல. அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணல ஐயா, அவங்க பாட்டு கேள்வி. நான் சொல்றேன், இது வரும்னு சொல்லி தர்றதுக்கு டீச்சர் இருக்காங்கன்னா அப்புறம் உன்னை யாருக்கு பள்ளிக்கூட காலேஜுக்கு அனுப்புறான்? கேள்விங்கிறது உனக்கு தெரியாது கேட்கறதான் கேள்வி. நீ இப்ப என்ன எங்க போயிட்டீங்கன்னா கண்டிஷன் எப்படி போயிடுச்சுன்னா, எப்படி போயிட்டேன்னா உனக்கு தெரிஞ்சது மட்டும்தான் அவன் கேட்கணுமா, உனக்கு அந்த மிஸ் வந்து கோடிட்டு காமிக்கணுமா, இதுதான் வரும் எக்ஸாமுக்கு படிச்சுங்க. அப்புறம் எதுக்குடா பள்ளிக்கூடம், அதுக்கப்புறம் காலேஜ்? இன்னைக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்கிறது தெரியாதத புரியாதத நம்ம இப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒருத்தர் எதிர்பார்க்க பாத்தியா, அங்க நிறுத்துங்க. அப்பதான் உன் சமாதானம் உன்னை விட்டு போகுது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சார் எனக்கு படிச்சது வரணுங்கிறது பிள்ளைங்களுடைய எதிர்பார்ப்பு. ஹலோ, இஷ்டப்பட்ட டீச்சர் எனக்கு கிளாஸ் டீச்சரை வரணுங்கிறத நினைக்கிற தப்பு. இஷ்டப்படாதவங்ககிட்டையும் கஷ்டத்தை கொடுக்கிற மிஸ் கிட்டையும் வராது சிரிப்பு. கேள்வி கேட்கிற டீச்சரை பிடிக்கவே பிடிக்காது. பிடிக்குமா உனக்கு? உங்கள்கிட்ட நான் கேள்வி கேட்கறதே பிடிக்க மாட்டேங்குது, இங்கேயும் வந்து கேள்வியா? ஆள பாரு, ஸ்கூல்ல தான் இந்த போராட்டம், இங்கேயுமா? வீட்டுல கேள்வி கேட்கறதே அம்மாமார்களுக்கு பிடிக்காது. எங்க போறேன்னு கேட்கிற கேள்வி சம்சாரம் கேட்கறதே சொல்லுங்களேன் பிடிக்காத கேள்வி. எப்ப வருவேன்? அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே இந்த 12 மாதத்துல பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. கஷ்டப்பட்டிருக்கோம்ல பல விதத்துல. பிரதர் சோத்திர ஆண்டவரே, வசனத்தை ரிசீவ் பண்ணுப்பா. நீ கேட்க வேண்டியது வசனத்தை. ஒன்னும் அதிகாரி டார்ச்சரா இருப்பான், இல்லையா பக்கத்து வீட்டுக்காரன் டார்ச்சரா இருப்பான், இல்ல கூட இருக்கவன் டார்ச்சரா இருப்பான், இல்ல லைஃப் பார்ட்னர் அவன் டார்ச்சரா இருப்பான், ஏய் இல்ல கூட வந்தவன் டார்ச்சரா இருப்பான். நுரண்டிட்டே இருக்கிறது எலி நுரண்ட மாதிரி. யாராவது நம்மளை வந்து ஒரு பிரஷர் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது தெரியுமா? நாளைய தினத்தை நினைச்சாதான் தூக்கம் வராது. கரெக்டா? கடந்து போனதை நினைச்சா தூக்கம் வராது, நம்மளை விட்டு போனதை நினைச்சா தூக்கம் வராது. நாளைக்கு என்ன நடக்க போகுது நினைச்சா தூக்கம் வராது. வருதா என்ன? சோத்திர ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்கள் இருதயம் சொல்லுங்களேன் கலங்காமலும். உன் இருதயம் கலங்காதேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என் மைண்டு என் வேலையை டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. என் மைண்டு இதுலமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. இன்வால்மெண்டோட நீ சமையல் செஞ்சு ஒரு டீ குடுத்தீனா கூட டேஸ்ட் இருக்கும். பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யறத ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவங்களுக்கு பிடிச்சதும் கூட பிடிச்ச மாதிரி செய்ய முடியாது. உலகத்தில் தான் இருக்கீங்களா? சம்பளம் கரெக்டா கொடுத்துட்டானா பெயிண்ட் சூப்பரா அடிச்சு கொடுப்போம். இல்லையா உருட்டி 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 மாமன உனக்கு வேலைக்கு போன சம்பளத்தை வாங்கி கொடுக்க மாட்டோம் மாமன, நீங்க வாங்க வேணி. அதனாலதான் சொல்லுவாங்க மேஸ்திரி கிட்ட கரெக்டா பாட்டுக்காரன் யார்கிட்ட கரெக்டா இருக்குன்னு தெரியுமா? கீபோர்டு கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். இந்த பாட்டு பாடுறவனை எங்க குழப்புவாங்க தெரியுமா? இந்த பாட்டுக்காரன் கீபோர்ட்ல தான் குழப்புவான். அதனால யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் யார்கிட்ட இருக்கணுமா? இந்த மைக்காரங்கிட்டையும் சொல்லுடா. கீபோர்டுக்காரன்ட்டு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். டிரைவரா டிராஃபிக் போலீஸ் கிட்ட கரெக்டா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும். அப்போதைக்கு அப்ப ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுத்துடணும். அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? அவனை கைக்குள்ள வச்சு பழகும்பான். கரெக்டா பேசுறது புரியுது? இன்னைக்கு நான் சொல்றேன், யார் கூட எங்க எப்படிங்கிறத விட கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஒரு ஆமென் சொல்ல ரிசீவ் பண்ண. அப்படியே உட்கார்ந்து இருக்காத. நான் பயப்பட்டதை எனக்குள் ஒரு கலக்கம், வியாதி மேல ஒரு கலக்கம்,
வேலையை குறித்த ஒரு கலக்கம், எதிர்காலத்தை குறித்த கலக்கம், பிள்ளையை குறித்த ஒரு கலக்கம், சரீரத்தினுடைய வியாதி. அது என்ன வியாதின்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னா அது வரைக்கும் பொதுவாக ஜெனரல் செக்கப்பே பண்ண மாட்டோம். போனா அதே இதையும் சொல்லுவாங்க ஐயா, நல்லா போறதே இல்லை, ஒரே அடியா போயிடலாம். அப்புறம் விளங்குதான் நான் சொல்றது? பிரஷரு செக்கே பண்றது இல்லை, ஏன்னா ஏறுதா இறங்குதா பார்த்துக்கலாம். அப்புறம் ஒரே அடியா ஏறும். அப்புறம் ஐயோ சார் காப்பாத்துங்க காப்பாத்துங்க, எதுக்கு வம்புங்கிறேன்? அப்போதைக்கப்ப செக் பண்ணிக்க. இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசட்டும். உங்களுக்கு எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ அதை விட எனக்கு டபுள் மடங்கு ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா நிற்கிறவனுக்கு தான் பெரிய போராட்டம் பாருங்க. உட்கார்றவங்களுக்கு இல்லை, நிற்கிறவங்களுக்கு பெரிய போராட்டம். ஆனால் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, எதுக்கு நீ கவலைப்படுற? உன் இருதயம் கலங்காத. ராமன் சொல்லுங்களேன், உன் இருதயம் பயப்படாத. நான் போவேன், நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு மட்டும் நினைச்சிடாத. போனவன் திரும்பி வரமாட்டான். ராமன் சொல்லுங்களேன், நம்ம விட்டு போன பணம், நம்ம விட்டு போன சொந்தம், நம்ம விட்டு போன மனிதன், நம்ம விட்டு போன நண்பன், அவனை நினைக்க தான் உடம்பு இழைக்குது. சரிதானா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவன் போவான் வரமாட்டான், ஆனா நான் போவேன், உனக்கா நான் திரும்பி வருவேன். அப்பா இருந்தாரியா போயிட்டாரியா, அம்மா இருந்தாங்க போயிட்டாங்க, அண்ணன் இருந்தான் போயிட்டான், அக்கா இருந்தாங்க முன்னாடி நின்று, எங்க அண்ணன் தான் எல்லாம் கல்யாணம் பண்ணி நின்று எனக்கு முன்னாடி நின்று அப்படின்னு சொல்லுவோம். போனவனையே நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. 25 போனவனையும் போனதையும் போயிட்டு இருக்கிறதையும் கவலைப்படாம, புரியலையா? போகிறத குறிச்சு கவலைப்பட்டேன்னா ராஜா ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா ரொம்ப போகுது, தலையில் இருக்கிறதெல்லாம் நிறைக்குது, டை அடிச்சு அடிச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுங்களா சின்ன வயசுல? திரும்பி இப்ப ஆக முடியுமா ராஜா? கல்யாணம் பண்ணும் போது எப்படி இருந்த? சவச்சவன் இருந்த. என்னப்பா நீ எப்படி இருந்தார் தெரியுமா? வருவார் அப்படியே ராஜா மாதிரி. இப்ப பாருங்களேன், அப்படியே ஸ்கல்ட்டா இருந்தாருங்க. 62 kg அப்படி இருந்தாரு. இப்ப பாருங்களேன். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? போனதை குறிச்சும் போயதை குறித்தும் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. என்ன நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் சொல்லாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிற, ஃபெயில் ஆனது பாடத்தையே நினைச்சிட்டு இருக்காது. அடுத்த வருஷம் நீ பாஸ் ஆனதை குறிச்சு என்ன? நான் பாஸ் ஆவேன். பிள்ளைங்களுடைய லைஃப்ல ஏன் அச்சீவ் பண்ண முடியல தெரியுமா? ஏன் காலேஜில் நல்ல மார்க் எடுக்க முடியும்? ஏன் உன்னால அடுத்த சப்ஜெக்ட் எனக்கு மேக்ஸ் வராது சொல்லுவேன். வராதுன்னு சொன்ன பாடங்களை மட்டும் நான் வருவேன். இந்த புக் எடுத்து வச்சு அழு, மேக்ஸ் புக் எடுத்து வச்சு அழு அழு. ஆண்டவரே எனக்கு எக்ஸாம் நினைச்சா பயமா இருக்குது, டேட்டை சொன்னா பயமா இருக்குது. அதை விட அரையாண்டு முடிஞ்சிருச்சு, நீ லீவ்ல ஜாலியா இருக்க, கிறிஸ்மஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு, நியூ இயரும் வரப்போகுது. ஆனா அடுத்த வருஷம் ஸ்கூல்ல போய் மார்க்கும் கொடுப்பானே. உன் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயம் எப்படி இருக்க கூடாது? கலங்காமல் இருக்கணும். நீ தேவனிடத்துல எப்ப வசனத்தை வாசிங்கப்பா. என்னையா யாரிடத்துல விசுவாசமா இருங்க? தேவனிடத்திலும் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுங்கிற நாமத்தில் விசுவாசமாயிரு. இயேசுவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை அதுதான் வேதாகமம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த வார்த்தை தான் தேவன். அதில் விசுவாசமாயிரு. கர்த்தர் மாற்றத்தை தருவார். நல்லா சம்பாரிச்சிருந்தையா, பணம் நல்லா வருமானம் இருந்தது, இப்ப நான் வீட்டில் சும்மா இருக்கேன், அது ஒரு ஆசீர்வாதம். நான் 40 வருஷமா வேலை செஞ்சேன்யா, இன்னைக்கு வீட்டில் சும்மா இருக்க கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு ஆவியானவங்களோட பேசுறாரு, நீ எதுக்கு பயப்படுற? நீ எதுக்கு கலங்குற? நான் கூட இருக்கிறது நீ நம்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உங்க வருமானம் உங்களை ஆசீர்வதிப்பதில்லை, உங்கள் வேலையில் உங்களை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் எங்களோடு இருப்பதினால நான் செய்வதெல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
பிரதர் இன்னைக்கு ஆவியான உங்களோட பேசுறாரு. எனக்கு இருக்கிற கலக்கத்தை கர்த்தர் எடுத்து போடட்டும். அவர் சொன்ன வார்த்தை, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹalleluya ஹalleluya. கர்த்தர் சொல்ற வார்த்தையை இன்னைக்கு இந்த வார்த்தையை ப்ராஃபஸியாக ஒரு வாக்குத்தத்தமாக, ஆமென் ஹalleluya. என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, 2025 ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், அமோ ஹalleluya, மழையையும் காண மாட்டீர்கள். சொல்ல வாக்குத்தத்தம் இந்த 2025 கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். ஆமென். ஆனாலும் அந்த ஆனாலும் கர்த்தர் இந்த பள்ளத்தாக்குகள் ஆண்டவர் என்ன சொல்றாரு? தண்ணீரால், சொல்லுங்க, தண்ணீரால் நிரப்பப்படும். இந்த தண்ணீர் எதை காண்பிக்கிறது? ஆசீர்வாதத்தை காண்பிக்கிறது. தண்ணீர் எதை காண்பிக்கிறது? விசுவாசிகளை காண்பிக்கிறது. தண்ணீர் எதை காண்பிக்கிறது? உன் மேல் இருக்கிற கிருபையை காண்பிக்கிறது. கர்த்தர் உன்னை நிரப்பும் ஆண்டாய் மாற்றிக்கொள். இந்த 2025 உனக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நான் நிரப்புவேன் என்று. அல்லேலூயா. பலமுறை நீ அலமாரி ஓபன் பண்ணி பார்க்கிற, பலமுறை கம்பெனி நீ ஓபன் பண்ணி பார்க்கிற, எப்பெல்லாம் நீ கேட்டை ஓபன் பண்றியோ, எப்பெல்லாம் நீ ஷட்டர் ஓபன் பண்றியோ, இன்னைக்கு எப்படி இருக்கு வருமானம் பயந்துட்டே தானே ஓபன் பண்ற. நீ அதை காலியான அந்த பாத்திரத்தை பார்க்கும் பொழுது, இது எப்போது நிரம்பும் ஐயா, எப்போது என்னுடைய அக்கௌண்ட்ல நம் பேலன்ஸ் எடுக்க முடியும். 2025 ஆரம்பிச்ச நாள்ல இருந்து 2025 டிசம்பர் இன்னைக்கு 28ஆம் தேதி ஆயிடுச்சு ஐயா, என் கையில நில் பேலன்ஸ். இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். எனக்கு அன்புள்ள கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நல்லா கவனிங்க. உங்களுடைய மணி பர்ஸ் வெறுமையா இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ காண்கிற அந்த மழையை அல்ல, நீ காண்கிற காற்றை அல்ல, காணாத ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். இன்னும் நாட்கள் ஒருவேளை இந்த வருடம் முடியும் போது உன் இருதயத்தில் ஒரு பதற்றம் வரும். நான் எப்படி அடுத்த வருடத்தில் இந்த காரியங்களை நான் செய்வேன்? இன்னைக்கு ஆத்துமாக்களால் கர்த்தர் தண்ணீரால் நிரப்புவேன் என்று சொன்னவர் இந்த சபையில ஆத்துமாக்களால் நிரப்புவாராக. பிரதர், உங்க ஆத்துமா நிரம்பும். நீங்க இன்னைக்கு தனிமையா ஆண்டவரை தேடி வந்து கொண்டு இருக்கிறீங்க. ஐயா, என் குடும்பம் இன்னும் ரட்சிக்கப்படலையே, என் பிள்ளை இன்னும் ரட்சிக்கப்படலையே, கண்கண்ட தெய்வத்தை விட்டு விட்டு காணாத தெய்வத்தை தேடி போறாங்களே. இன்னைக்கு எனக்கு முன்பாக இருக்கிறது ரட்சிப்பு. என் பெற்றோரும் என் பிள்ளையும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜெபத்தோடு இருக்கீங்களா? என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரியே, கர்த்தர் சொல்றாரு, உன் வீட்டில் மழையை பார்க்க முடியவில்லையே. ஹalleluya ஹalleluya. மழை என்றால் ஆசீர்வாதம், மழை என்றால் பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம். இன்னைக்கு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்தினுடைய முடிவதற்குள்ளாகவே நான் உனக்கு நிரப்பும் ஆண்டை நான் நிரப்ப போகிறேன். அவருக்கு ஒரு நாள் போதும், 6 நாளும் மழை பெய்யல. 6 முறையும் அவன் போய் பார்க்கும் பொழுது, ஆமென், எலியாவுடைய வேலைக்காரன், ஆமென், 3 வருஷம் பனியும் மழையும் பெய்யாமல் இருந்த போது, ஆமென் ஹalleluya, இதுவரைக்கும் ஆமென் மேகம் கருக்கல. ஆனால் எலியாவின் தேவன் எங்கே என்று கேட்டபோது, எலியாவின் தேவன் காண்பிக்க அந்த மேகம் கடந்து வரும் பொழுது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, அந்த மழை வந்தது. 7வது முறை போய் பார்க்கும் பொழுது ஒரு மேகம், கையளவு மேகம் வருகிறது என்று சொன்னதை போல, பிரதர், உங்க வீட்டுக்கு மேல ஒரு கையளவு மேகத்தை கர்த்தர் கொண்டு வர போகிறார். உங்கள் வீட்டிற்கு மேல ஒரு கையளவு மேகத்தை கொண்டு வர போகிறார். இன்னைக்கு இந்த தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள். ஹalleluya ஹalleluya. தெய்வமே, ஒரு கையளவு மேகம் என் வீட்டுக்கு மேல் வருவதாக. என் இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறது. பயம் என் மேல, தேவன் மேல விசுவாசத்தை நான் வைக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹalleluya. அவர் சொல்றாரு, நான் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். என்ன இடத்தில் சேராதவைகள் எல்லாம் சேராமல் போகட்டும், என்னை விட்டு பிரிந்தவைகள் எல்லாம் என்னை விட்டே போகட்டும். ஆனால் என்னை விட்டு பிரியாத ஒரு நேசக்கரம், ஒரு பாசக்கரம் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை சேர்த்துக் கொள்ள வரப்போகிறேன். ஆகையினால் தான் அந்த வசனம் நமக்கு தெளிவாய் விளக்கம் கொடுக்கிறது. அந்த வசனத்தை பாருங்க. ஹalleluya. 27ஆம் வசனத்தை 14 யோவான் 14:27 பார்க்கும் பொழுது, ஆமென், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். ஹalleluya. சிஸ்டர், ஆண்டவர் வைத்து போன சமாதானத்தை நாம் விட்டு விட்டோம். என்னங்க, என்னுடைய வேலை எனக்கு சமாதானம் கொடுக்கவில்லை, என் படிப்பு எனக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை, என்னுடைய அந்தஸ்து எனக்கு சமாதானத்தை கொடுக்கவில்லை. சில மனிதர்கள் என் சமாதானத்தை எடுத்து போட்டார்கள். ஹலோ,
யாரோனால நீங்க சமாதானம் இழந்து வந்து உட்கார்ந்துருக்கீங்க. ஒருவேளை அது பிள்ளையா இருக்கலாம், ஒருவேளை ஒரு கணவனா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய உறவினர்களா இருக்கலாம். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். மகளே, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன் என்று. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அந்த சமாதானத்தை அருளும் கர்த்தர் சொல்லுகிறாரு. உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமல். அப்படின்னா உலகம் கொடுக்கிற சமாதானம் உங்களுக்கு கலக்கத்தை கொண்டு வரும். உலகம் கொடுக்கிற சமாதானம் பயத்தை கொண்டு வரும். ஆனால் கர்த்தருடைய சமாதானம் உனக்கு கலக்கம் உண்டாக்குவதில்லை. பயத்தை கர்த்தர் எடுத்து போடுவார். அல்லேலூயா, ஆமென். அந்த சமாதானத்தை கர்த்தர் தர வல்லவராயிருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். ஆமென். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. மைக்கில் வாசிங்கம்மா. தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. அல்லேலூயா. முதலாவது சமாதானம் எங்கே வேண்டும் சொல்லுங்க? இருதயத்தில் வேண்டும். சமாதானம் முதலாவது எங்கே ஆண்டவருடைய சமாதானம் வேணும் சொல்லுங்க? இருதயத்தில் காணப்பட வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இன்னைக்கு இருதயத்தில் சமாதானம் இல்லாததுனால தான் இன்னைக்கு ரொம்ப கலக்கத்தோடு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, உங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானத்தை நான் தர வல்லவராயிருக்கிறேன். ஆமென். எத்தனை பேர் சொல்லுவீங்க? உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் வந்திருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் சொல்லுகிறார், உன் இருதயத்தில் சமாதானத்தை நான் தருவேன். ஹல்லேலூயா. இருதயத்திலே சமாதானத்தை தருவேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமே. இன்றைக்கு இருதயத்தில் சமாதானத்திற்காக, ஐயா என் இருதயத்தில் சமாதானம் எனக்கு வேணும்னு ஆசைப்படுறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஒருவேளை இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் ஒரு பாரத்தோடு நீங்க இருப்பீங்கன்னா கர்த்தர் பேசுகிறார், இருதயத்திலே சமாதானத்தை தருவாராக. ஆமென். இரண்டாவது சமாதானம். ஆமென். பாருங்க, அந்த இருதயம் எப்படி? முதலாவது இருதயத்திலே அந்த சமாதானம் ஆளுகை செய்ய கடவுது. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, என் இருதயத்திலே சமாதானம் ஆள வேண்டும்? ஹலோ, ஆளுகை என்றால் என்ன? ஆட்சி புரிய வேண்டும். எனக்குள்ள இருதயத்தில் சமாதானம் ஆளுகை செய்கிறதா? ஏதோ உங்களுக்கு புரியுதா? அந்த பீஸ்ஃபுல் லைஃப் இல்லாததுனால தான் இன்னைக்கு பயங்கர பிரச்சனைங்க. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, உன் இருதயத்தில் சமாதானம் எப்படி இருக்கணுமாம்? ஆளுகை செய்ய வேண்டும். இரண்டாவது சமாதானம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம், ஆமென், 10ஆம் அதிகாரம். ஒரு வீட்டில் நீ பிரவேசிக்கும் போது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவனிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்துக்கு திரும்பி வரும். அல்லேலூயா. பாருங்க, ஆமென். ஒரு வீட்டில் பிரவேசிக்கும் போது இந்த வீட்டுக்கு என்ன உண்டாவதாக? சமாதானம் உண்டாவதாக என்று முதலாவது சொல்லுங்கள். சமாதானத்தின் பாத்திரம் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவ்விடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அப்போ நாம் ஒரு வீட்டுக்குள் பிரவேசிக்கும் போது ஒரு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். அப்ப நன்றாய் கவனிங்க, நல்லா கவனிங்க. எனக்குள் அந்த சமாதானம் இருந்தா மட்டும்தான். இந்த சமாதானம் என்ன தெரியுங்களா? வீட்டில் சண்டையை போட்டு வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை. கவனிங்க, வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை, ஹஸ்பண்ட் வைஃப்குள்ள பிரச்சனை, இல்ல வேலையில பிரச்சனை. உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இல்லாம காலையில எழும்பி நீங்க போகும்போது எங்கிருந்து ஆரம்பிப்பீங்க தெரியுங்களா? வண்டி எடுக்கிறீங்க பாத்தீங்களா? அந்த வண்டி எடுக்கிற நேரத்திலிருந்து நீங்க வீட்டுக்கு வெளியே போய் வேலைக்கு போய் அங்க வேலை செய்யற இடத்துலயும் எங்கெல்லாம் நீங்க போறீங்களோ கவனிக்கிறீங்களா? காலையில எழும்புகிற இந்த சமாதானம் உங்க இருதயத்தில் பீஸ்ஃபுல் இல்லைன்னா நிறைய பேர் பீஸ் ஆக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த நேரத்தில் தான் குறுக்கால ஒருத்தன் வருவான். அந்த நேரத்தில் தான் கண்டக்டர் லேட்டா டிக்கெட்டு கொடுப்பான், இல்ல சீட்டு இல்லைம்பா. நீங்க பாருங்க, சிலர் எல்லாம் பாருங்க, அவங்களோட வாயில வர வார்த்தையே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் காரணம்னா, நீங்க நினைப்பீங்க, ஐயா அவங்க ஏன் இப்படி எதிர் வீட்டுக்காரன் பிரச்சனை பண்றான்னா, அவன் வீட்டில் அவன் இருதயத்தில் முதலாவது சமாதானம் இருந்தா அவன் போகும் இடமெல்லாம் சமாதானத்தை கூறுவான்.
உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க உங்க இருதயத்துல சமாதானம் இல்லைன்னா நீங்க யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவீங்க. யார்கிட்ட பழகும் போது உங்கள்ட்ட பழகவே முடியாது. ஏன்? முதலாவது சமாதானம் வர வேண்டியது நமக்குள்ளே. இரண்டாவது, நாம் போகும் வீடுகள், நாம் போகிற வேலை ஸ்தலத்தில் ஒரு சமாதானத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய இடம். நாம் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கூறக்கூடியவர்களாய் மாற வேண்டும். இருக்கீங்களா? உங்களால எத்தனை பேர் சமாதானம் போயிருச்சு தெரியுமா? கவனிக்கிறீங்களா? ஹலோ, உங்களால எத்தனை பேர் சமாதானம் போயிருச்சு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே, முதலாவது அந்த சமாதானம் எங்க இருக்கணுமா? என் இருதயத்தில் இருக்க வேண்டும். என் இருதயத்தில் இந்த சமாதானத்தை நான் எடுத்து வைத்திருந்தால் தான் நான் ஒரு வீட்டுக்கு போகும்போது, ஒரு வேலைக்கு போகும் பொழுது, நான் போகும் இடத்திலே அந்த சமாதானத்தை கூற முடியும். புரியலீங்களா? இன்றைக்கு நாம் பிறரை சமாதானப்படுத்துகிறோமா? சேர்ந்தவங்களை பிரிச்சிருவோம், கரெக்டுங்களா? வர்றவங்களை துரத்திடுவோம், இணைஞ்சவங்களை துண்டாக்கிடுவோம். இருக்கீங்களா? ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிட்டு சமாதானமா வாங்கலாம் பார்க்கலாம். ஒரு சாவு வீட்டுக்கு போனா கூட அங்கேயும் விடுறதில்ல. ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் சரி, ஒரு கெட்ட காரியத்துக்கு போனாலும் சரி, நம்முடைய வாயினால நிறைய பேருடைய சமாதானம் போயிடுச்சு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்க பிள்ளையினுடைய பேச்சுனால நிறைய பேருடைய அன்பு, அப்பா அம்மாவுடைய உறவை உடைச்சிருக்கும். இந்த பிள்ளைங்கனால, இந்த பிள்ளைங்கனாலேயே நிறைய அப்பாவுடைய அண்ணன் குடும்பத்தையே உடைச்சிருக்கும் இந்த பிள்ளைங்களுடைய பேச்சு. இன்னும் சொல்லட்டுமா? கல்யாணம் பண்ணி என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தீங்களோ, இந்த வீட்டுக்குள்ள வந்ததுனால அண்ணன் தம்பி உறவே உடைஞ்சிருக்கு இன்னைக்கு. ஏன் தெரியுமா? என் அன்புக்குரிய மகளே, நீ பெண்ணா இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ள போகும் பொழுது சமாதானத்தை கொண்டு செல்லக்கூடியவளாய் மாறு. அப்படியே ஒரு மாதிரி கப்சுப்புன்னு தாறு போட்டு ஒட்டின மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கே புரியுது. ஒரு வீட்டில இருந்து நீங்க புறப்படும் போது சமாதானத்தை பேக் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீட்டுக்கு போகும்போது அந்த வீட்டுக்குள்ள சமாதானத்தை கொடுக்கிறவளாய் மாறுங்க. வாங்கிக்க அந்த ஆசீர்வாதத்தை. ஆமென். உன்னால ஒரு குடும்பம் உடையக்கூடாது, உன்னால ஒரு சபை உடையக்கூடாது, உன்னால ஒரு வீடு உடையக்கூடாது, உன்னால உன் பிள்ளையின் நிமித்தமாய், உன் கணவன் நிமித்தமாய், உன் மனைவி நிமித்தமாய். உங்களுக்கு இன்னும் புரியலன்னு நினைக்கிறேன், அதனால அப்படி உட்கார்ந்துருக்கீங்க. குடிகார புருஷங்களை வச்சிருக்கிறாங்களே மனைவிமார்கள், அவங்களுக்கு எவ்வளவு சமாதானம் போயிரும் தெரியுமா? அவங்க வீட்டுல இருந்து போகும்போதே சொல்லுவாங்க, இன்னைக்காவது குடிக்காம இருந்து தொலை. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவ்வளோ அட்வைஸ். அப்பவும் பாருங்க, எங்கேயாவது ஒரு ஸ்மெல் கிடைச்சு அவனுக்கு எப்படியோ ஒரு ஆளை செட் பண்ணிடுவான். அவன் பாக்கெட்ல காசு இருக்குதோ இல்லையோ, குடிகாரனுக்கு மட்டும் காசு எங்கிருந்து தான் செட் ஆகுமோ? அனுபவிச்சிருக்கீங்களா? நீங்க இல்ல. ஹல்லேலூயா. அவன் எங்கிருந்து தான் பார்ட்னரை பிடிப்பானோ இல்லையோ, வேலைக்கும் கூட பார்ட்னர் கிடைக்க மாட்டாங்க. இந்த குடியாரங்களுக்கு மட்டும் பார்ட்னர்ஷிப் எங்கிருந்து வருதுன்னே தெரியாது. எப்படியோ ஃப்ரெண்ட் ஆயிடுவான். அவனுக்கு தெரிய மாட்டேது. கண்ணில் அப்படி பார்க்கும்போதே தெரியும் இவன் குடிப்பானா குடிக்க மாட்டான். அப்படியே ஸ்மெல் பண்ணிடுறான். மாப்பிள்ளை, அப்பதான் மாப்பிள்ளைன்னு வருவான். அதுக்கு இந்த அம்மா எத்தி எத்தி பார்க்கும், எங்க போய் தொலைஞ்சானோ, யாரு கூட போய் தொலைஞ்சானோ. உங்களுக்கு ஓரளவு புரியுதுன்னு நினைக்கிறேன். என் அன்பு மக்களே, ஒரு குடிகார கணவன் நிமித்தமாய் அவன் கல்யாண வீட்டில் போய் கூட சந்தோஷமா இருக்க முடியல. ஒரு அழகிய சொல்லுங்களேன், ஒரு குடிகார புருஷன் நிமித்தமா இன்னைக்கு சாவு வீட்டில் போனா கூட அந்த பணத்தை எடுக்கிறதுக்குள்ள இவ போனமாயிருவா. எத்தனையோ குடும்பங்கள் உடைஞ்சிருக்கு தெரியுமா? நிறைய பேருடைய உறவே உடைய காரணம் அந்த மனைவியினுடைய கண்ணீர், அந்த பிள்ளைகளுடைய கண்ணீர். என் கணவனுடைய சந்தோஷம், அவர் பாவத்தின் நிமித்தமாய் நிறைய குடும்பம் உடைஞ்சிருச்சுங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஷிப் எடுத்துக்கலாமா? சகோதரர்களுக்கு சொல்றேன், ஃப்ரெண்ட்ஷிப் உடைஞ்சதே அந்த சமாதானம் போக காரணமே இந்த சாராயம் தாங்க. ரெண்டாவது பணம். இந்த பணத்தினால நிறைய சமாதானம் வீட்டுக்குள்ள கொண்டு போய் கொடுக்க முடியல. சோத்திரமே பண்ண மாட்டேங்கிறீங்களே. ஏமா, நீ கேட்கும் போதெல்லாம் கொடுத்துட்டே இருந்தா அவன் நல்லவன்.
எப்படி சம்சாரம் கேட்கும் போதெல்லாம் நீ கொடுத்தீன்னா பேச மாட்டேங்கிற பத்தியா? கேட்கும் போது கொடுக்குறீங்களே இல்ல? கேட்கும் போதெல்லாம் கொடுக்கணும், சரின்னு மட்டும் சொல்லணும். புருஷர்களுக்கு ஒரு ஐடியா சொல்லி தானே, சரி சாரி ரெண்டும் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உன் வீடு சமாதானமா? வாய்ப்பே இல்லையா? நிறைய வீடுகள் சமாதானம் கொண்டு போய் கொடுக்க முடியல. இன்னைக்கு ஜெபிக்க போறீங்க, அந்த 25 முடிய போகுது. நீங்க எவ்வளவு சமாதானம் இதே மாதிரி வீட்டில் இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி அசைஞ்சு உட்கார்ந்துருக்கீங்க. மக்களை கவலைப்படாதீங்க, இன்னைக்கு கர்த்தர் உங்களோட பேசுறாரு. உங்கள் இருதயம் கலங்காமலும் பேசுமா? ஏன் கலங்கி உட்கார்ந்துருக்க? கலக்கம் என்ன தெரியுமா? எப்பவுமே இந்த கண் நிறைஞ்சிட்டே இருக்கும். எதை சொன்னாலும் மூக்கு செவந்துடும். மூக்கு செவன கோபம் போடுறதில்ல, எப்போ இந்த முந்தானி பிடிச்சி. அது ஏன் தெரியுமா? நம்ம ஆசைப்பட்டது நடக்கல, விரும்பினது கிடைக்கல, எதிர்பார்த்தது நடக்கலைன்னா இந்த மூக்கை சிந்திட்டே தான் இருப்போம். நீங்க ஆண்டவர் சொல்லாரு, ஃபர்ஸ்ட் என்னுடைய இருதயத்தமுடைய சமாதானத்தால் சொல்லுங்களேன் நிரப்பும் ஆண்டவரே. அதன் பிறகு நான் எங்க நம்பி போறேனோ அவங்க வீட்டுக்குள்ள சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவளாய் மாறுங்க. பிளீஸ், பெண்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், ஒரு வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த வீட்டை சமாதானப்படுத்துறவளா மாறுங்க. உங்க வீட்டு குப்பையெல்லாம் கொண்டு அந்த வீட்டில் போட்டீங்கன்னா அது சமாதானம் போயிடும். இந்த ஆள் சொல்லுவான், ஐயோ இந்த பொம்பளை வராலே என்ன ஆக போதோ, சிரிக்கிறீங்க. நிறைய வீடுகள் நடக்கிறதுங்க. நம்ம வீட்டு நியாயத்தை அடுத்த வீட்டில் கொண்டு போய் கொடுக்காம இருந்தாவே குடும்பம் சமாதானமா இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற சரக்கை வெளியே கொண்டு போய் சொல்லாம இருந்தாவே அவன் புருஷன்லாம் எப்படி இருக்கான்னு தெரியுமா, நீயும் தான் இருக்கிறீங்க. அப்படி பிரச்சனை வர்றது நம்ம வீட்டில் இருக்கிற ஓரியாட்டத்தை உங்களுக்குள்ளேயே வச்சு ஃபர்ஸ்ட் இங்க இருதயத்தில் சமாதானத்துக்கு ஜெபம் பண்ணுங்க. ஏமா என்ன தெரியுங்களா, நிறைய வீட்டில் பிரச்சனை என்ன தெரியுமா, எங்க அப்பா எல்லாம் வாயே பேச மாட்டாரு, எங்க அப்பா எல்லாம் எதை சொன்னாலும் சண்டைக்குனே வர மாட்டாரு, அப்படியே சில மாதிரி இருப்பாரு, நீயும் தான் இருக்கிறியே. அங்கதான் பிரச்சனையே வருது. அவர் சமாதானம் நம்ம வீட்டுக்கு வேண்டாம். இருக்கீங்களா? உங்க அப்பா மாதிரி உங்க புருஷன் மாறிட்டா கஷ்டம்தான் உனக்கு. அப்படி கேட்காத. நீ சொல்ல வேண்டியது, என் சமாதானத்தை தருவேன்னு சொன்னீங்க. அப்ப ஆண்டவருக்கு எங்கெல்லாம் சமாதானம் போச்சுன்னு அடையாளப்படுத்தி பாருங்க, புரியும். அவருடைய சமாதானம் அவருடைய ஃபேமிலியிலேருந்து அவருக்கு நஷ்டமாச்சு. இருக்கீங்களா? இருக்கீங்களா? தீர்க்கதரிசிக்கு தன்னுடைய ஊர்லயே, சொந்த ஊர்லயே என்ன இல்லையா, கனம் இல்லைங்கிறாரு. என்ன இல்லையா? மதிப்பு எங்க இல்லை? அட பேச பாரு. அப்புறம் எப்படி உன் சொந்த ஊர்ல உனக்கு மதிப்பு வர மாட்டேங்குது? மதிப்பு வரும்னு எதிர்பார்க்கிறேன். என் வீட்டில் ஒருத்தனும் மதிக்க மாட்டேங்கிறான். இயேசுவுக்கே இல்லையா? சோத்திரம் பண்ண. நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் கேட்கறது எந்த தெரியுமா? வீட்டில் ஒருத்தன் கூட நான் மதிக்க மாட்டேன். இயேசு வந்து கம்பேர் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, ஏன் சமாதானத்தை. அப்ப உங்களுக்கு என்ன, யாருடைய சமாதானம் வேணும் சொல்லுங்களேன்? இயேசுவின் சமாதானம்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் அவரை தலை குனிந்ததே எங்கதான்? அட பேசியா, நீ பேசுனீன்னா தான் நான் பேசுவேன். எங்க உன் ஃபர்ஸ்ட் உன் சமாதானம் கேடுற இடம் சொல்லு. தப்பே இல்லை, நான் ஒன்றும் மாட்டி விட மாட்டேன். சொல்லு, எங்க போகுது சமாதானம்? ஐயா, இதுக்கும் பயமா? இருக்கிற சமாதானம் போயிருங்க ஐயான்டா. எங்க ஃபர்ஸ்ட் சமாதானம் போகுது சொல்லுமா? நீ அந்த தைரியமா சொல்லு. நம்ம வீட்டுல இருந்து தான் சமாதானம் போகுது. என்ன நான் செய்யறத என் வீட்டில் மதிக்கிறது ஒருத்தருமே கிடையாது. எனக்கு மதிப்புன்னு வீட்டில் யாரும் கொடுக்கறதே கிடையாது. என்ன ஒரு துடைப்பான் போல, ஒரு ஜஸ்ட் ஒரு டஸ்ட்பின் போல யூஸ் பண்ண. என் வீட்டில் எனக்கு என்ன இல்லை சொல்லுங்களேன். இன்னைக்கு தீர்மானத்தில் தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பீஸ்ஃபுல் ஃபர்ஸ்ட் என் பீஸ் எடுக்கிறீங்க நீங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நீங்க ஆராய்ந்துட்டு இருக்கீங்கன்னா புரியுது. இன்னைக்கு சொல்லுங்க, என் வீட்டில் எனக்கு சமாதானம் என் இருதயத்தில் நிரப்புங்க ஆண்டவரே. அவர் சொல்றாரு, ஏன் சமாதானத்தை தரேன்னு சொல்றாருன்னா, நீங்க தயவு செய்து மற்றவர்களை கம்பேர் பண்ணி மற்றவர்களை அவங்களுக்கு துல்லியமா அவர்களை போல நம்ம வீடு மாறணும்னு நினைக்காதீங்க.
அவன்லாம் பாருங்க சம்பாதிக்கிறான், அவன்லாம் வீட்டை கட்டிட்டான், அவன்லாம் வேலைக்கு போய் வீட்டுக்கு சம்பாதித்தை கொண்டு வரான், அவன்லாம் வீட்டுக்கு ஜாமானை வாங்கி கொடுக்குறான், நீ தான் இருக்கிறியே போச்சா அடுத்தவனை பார்த்து சமாதானம். அவன்லாம் நகையை வாங்கி கொடுக்குறான், அவன்லாம் தீபாவளிக்கு சும்மா இருக்கிறான் எங்கேயோ கூட்டிட்டு போறான், அவன்லாம் கிறிஸ்துமஸுக்கு எத்தனை ஒரு ட்ரெஸ் காலையில் ஒன்று சாயங்காலம் ஒன்று, அவன்லாம் என்னெல்லாம் பண்ணிக்க. இப்படியே அடுத்தவனை சொல்லி சொல்லி நம்ம குடும்பம் சமாதானம் போச்சு. இன்னைக்கு சொல்லுங்க, என் சமாதானத்தை தருவேன்னு சொன்னீங்க ஆண்டவரே, ஆனா உங்களுக்கு வீட்லயே சமாதானம் இல்லை. அவங்க ஃபேமிலி அவரை சமாதானமா வைக்கல, அவரை குறை சொல்ல ஆரம்பித்தது அவங்க வீட்டில் தான்யா. நான் ஒன்று சொல்லட்டுமா, இன்னைக்கு தீர்மானம் பண்ணுவீங்களா? ஒரு வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும் போது இயேசு கொடுத்த சமாதானத்தை கொடுங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? பிரதர் ப்ளீஸ், நீங்க எவ்வளவுதான் பணத்தை கொடுத்தாலும் உங்களோட நல்ல நட்பா இருக்க மாட்டாங்க. அது இருக்கிற வரைக்கும் தான் உங்க மேல நட்பா இருப்பாங்க. அந்த நட்பு நிலைத்திருக்கணும்னா இயேசு சொன்ன அந்த சமாதானம் இந்த வாழ்க்கையில வந்தால் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் சமாதானம் இருதயத்திலே, இரண்டாவது சமாதானம் என்ன வாசியமா? ஒரு வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கும் போது அந்த வீட்டுக்குள்ள என்ன சொல்லுங்க? சமாதானம். அப்ப முதலாவது இருதயத்தில் சமாதானம், இரண்டாவது இல்லத்தில் சமாதானம், மூன்றாவது சமாதானம் வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 122 சங்கீதம் 7 வசனத்தை வாசிங்க. ஆமென். 7 வசனம். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பது. மூன்றாவது சமாதானம் கவனிக்கிறீங்களா? உங்க சமாதானம் போகாம இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த சமாதானம் எங்க இருக்கணும்பா? எப்ப உங்க சமாதானம் எங்க இருக்கணும்? உங்க சமாதானம் எங்க இருக்கணும்? இருதயத்தில். அப்ப அந்த சமாதானம் இருதயத்தில் இருந்ததுன்னா நான் வேலைக்கு போற இடத்துலயும் சமாதானமா இருப்பேன். அங்க ரெண்டா பிரிக்க மாட்டேன். ஒரு வேலைக்கு போனாலும் சரி, ஒரு வேலைக்கு நம்முடைய ஃபேமிலிக்கு போனாலும் சரி, எங்க போனாலும் இப்ப நீங்க சப்ளை பண்றது எதுவா இருக்கும் சொல்லுங்க? உங்களுக்குள்ள இருக்கிறது தான் நீங்க சப்ளை பண்ணுவீங்க. இருதயத்தின் நிறைவே சொல்லுங்க. இருதயத்தின் நிறைவே பேசியா? இருதயத்தின் நிறைவே வாய்ப்பு. அப்ப இருதயத்தில் சமாதானம், அப்ப நாம் போகும் இடமெல்லாம் சமாதானம். இப்ப மூன்றாவது என்னதுங்க? உன் அலங்கத்தில் சமாதானம். அலங்கம்னா என்னப்பா? கவனிக்கிறீங்களா? அலங்கம்னா என்னது? பேசுங்க. அலங்கம்னா நம்மை சுற்றிலும் மதிர்ச்சுவர், எரிகோ கோட்டையை சுற்றிலும் இந்த அலங்கம் கட்டப்படுவதற்கு தான் செருபாபேல் எழும்பி நின்னா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆலயத்தினுடைய அலங்கத்தை கட்ட வேண்டும் என்று சொல்லிதான் நெகேமியா எழும்பி நின்னா. ஆமென். மதிர்ச்சுவர். அப்ப நான் உன்னை சொல்லட்டுமா? உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும். நன்றாய் கவனிங்க. அலங்கம் என்றால் மதில், ஆமென். அரண்மனை என்றால் நம்முடைய குடும்பம். ஹல்லேலூயா. அலங்கம் என்றால் புறம்பே, அரண்மனை என்றால் நமக்கு உள்ளே. புரியுதுங்களா? நான் பேசுறது புரியுதா? அலங்கம் என்றால் நம்ம சுற்று வட்டாரத்திற்குள்ளே. இந்த 2025 உங்களால எத்தனை பேர் சுத்தி இருக்கிறவங்க சமாதானமா இருந்தாங்க? அக்கம் பக்கத்தில் நீங்க சமாதானமா இருந்தீங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க. எங்க இருந்து சமாதானம் ஆரம்பிக்குதுன்னா எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுமா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. இருதயத்திலிருந்து இது எங்க போகுமா? நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் அந்த சமாதானத்தை நம்ம என்ன செய்வோம்? அப்ப உள்ள என்ன இருக்கோ அதான மற்றவங்களுக்கு கொடுக்க முடியும். மூன்றாவது என்னதுங்க? சுற்றிலும் இருக்கிறவர்களோடு நாம் சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்ப இயேசு சொன்னது, உன் அயலானிடத்திலே உன்னை போல பிறனை நீ நேசி. அப்ப எப்ப நேச வரும்னா அவனோடு யாவரோடும் சமாதானமாய் இருந்தா மட்டும்தான். கவனிக்கிறீங்களா? மூன்றாவது பகுதி நாம் சமாதானத்தை அலங்கத்தில் சமாதானம். நான்காவது சமாதானம் அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 31 வசனத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 9 அதிகாரம் 31 வசனம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளிலெங்கும் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும்
நடந்து பெருகின. அல்லேலூயா. கவனமா கேளுங்க. நான்காவது சமாதானம் ஆலயத்தில் சமாதானம். நான்காவது சமாதானம் எங்க இருக்கணும்? நோட் பண்றியா என்ன? அதெல்லாம் மைண்ட்ல நோட் பண்ணிட்டு இருக்கீங்க. நான்காவது சமாதானம் ஒரு மனிதனுடைய வீட்டில் எங்க 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 இருக்கணுமா? எங்க கிடைக்கும்? சபைக்குள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவ பிள்ளையே, எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் செல்லும் ஆலயத்தில் எனக்கு என்ன வேணும்? ஆலயத்திற்கு செல்வதே சமாதானத்திற்கு தான். ஆலயத்தில் செல்லும் போது அந்த சமாதானம் கிடைக்கலன்னு வைங்களேன், நம்ம போகும் பொழுது நம்மனால நம்ம ஆலயத்திலே மற்றவர்களுக்கு சமாதானத்தை சப்ளை பண்ணக்கூடியவர்களாய் மாற வேண்டும். அதுதான் பைபிள் சொல்லுகிறது. யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் எப்படிங்க நடந்து அது பெருகின. சபைகள் எப்ப பெருகும்னா, கவனிங்களேன், ஹலோ வசனம் அவ்வளவுதான் இருக்குதுப்பா. அப்ப சபை எப்ப பெருகும்னா, சபை சமாதானமா இருந்தா சபையில் விசுவாசிகள் பெருகுவார்கள், ஊழியங்கள் பெருகும், சபைகள் ஆத்துமாக்கள் பெருகுவார்கள். அப்ப நான் ஒன்னு சொல்றேன், அப்ப உங்க நிமித்தமாய் பிறர் விசுவாசியோடு சமாதானத்தோடு வாழுங்கள். நம் யாவரோடும் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எங்க பாருங்க, ஆலயத்தில் ஆமேன் கேத்தலிக் ஆலயத்தில் என்ன செய்வாங்க, அந்த சர்ச்சை முடிச்சோன்னே உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கும் உண்டாவதாக, யாவரோடும் சமாதானமாய் இருங்கள் சொல்லுவாங்க. ஆனா சொல்ற வரைக்கும் தான் அந்த சமாதானம். வெளியே போனதுக்கு அப்புறம் சட்டையை கழுத்தை பிடிக்கிறது. வாடா வெளியே வந்து, நீ வெளியே வாடா, சர்ச்சை விட்டு நீ வெளியே வா, அப்புறம் நான் பேசிக்கிறேன். ஏன்னா சர்ச்சுக்குள்ள இருக்குமா, நீ பலிபீடத்து நிக்கிற ஊழியக்காரன், நீ இந்த அங்கி போட்டுக்கினாலும் விடுறா, டே நீ இறங்கி மட்டும் வாடா, நான் உன்னை என்ன பண்றேன். எங்க வெளியிருக்க ஜிரிக்கினா கரெக்டுங்களா? சமாதானம் எங்கிருந்து போகுது பாருங்களேன். இங்கிருந்து ஆரம்பிக்க வேண்டிய சமாதானம். நீ வேலையில மட்டும் நில்லாம இருந்திருந்தீங்கன்னா, நீ இந்த சட்டை வெள்ளை ஜிப்பாவை மட்டும் போடாம இருந்தீங்கன்னா, இந்த அங்கிக்கு நான் மதிப்பு கொடுக்கிறேன். சரியா? உனக்கு இல்ல, நான் வர்றதே உனக்கு இல்லை, இந்த அங்கிக்காக தான். கவனிச்சிருக்கீங்களா? நீ வெளியே வாடா, அவனை வச்சுக்கிறேன் அப்படிமா, சர்ச்சுக்குள்ள பேச மாட்டான். இருக்கீங்களா? நான் பேசுறத புரியுதா உங்களுக்கு? அப்ப சமாதானம் எங்க இருக்கணுமா? பேசுங்களேன். அப்ப உங்களுக்குள்ள முதல் சமாதானம், அப்ப எனக்குள்ள இருக்கிற சமாதானம். அப்ப முதலாவது எனக்குள்ள இருக்கிற சமாதானம் யாருக்குள்ள போகுது? என் இல்லத்திற்குள் போகும். என் இல்லத்திற்குள் போகிற சமாதானம் எங்க போகுமாம்? நான் சுற்றில் இருக்கிற இடத்துல நான் சமாதானத்தை கொடுக்கிறவனாய் மாறுவேன். அந்த சமாதானம் இப்ப எங்க வருமா? ஆலயத்துக்குள்ள. ஹலோ மிஸ்டர், இன்னைக்கு உங்களால அந்த சபையில எத்தனை பேர் சமாதானமா இருக்காங்க? தப்பான கேள்வி கேட்டேன்னா இந்த கேள்வி நான் ரிஜெக்ட் பண்ணிருங்க ஐயாங்கிறீங்களா? இந்த கேள்வி தவறா? இன்னைக்கு சொல்றேன், நான் செல்வதினாலே நான் செல்லும் சபை மக்கள் சமாதானம் அடைய வேண்டும். ஆமென் சொல்ல மாட்டீங்க? இந்த சமாதான பிரசரங்க ரொம்ப பிரஷர் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஜெபிங்க. இந்த 12 மாசத்துல நான் எத்தனை பேரோட சண்டை போட்டேன், எத்தனை பேரோட பக்கத்து வீட்டுக்காரன் சண்டை போட்டேன், கெட்ட வார்த்தை பேசிட்டுனா? சமாதானங்கிறது கெட்ட வார்த்தையா என்ன? இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. என்னை பார்க்கும்போது மக்கள் இழிவா பார்க்கறாங்க ஆண்டவரே, இல்ல நான் சபைக்குள் சொல்வதனால இந்த சபை சமாதானமா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சபையில தான் சமாதானம் கிடைக்கும்னு நான் வந்தேன். இங்க வர்றதே நிம்மதிக்கு தான். இங்க நிம்மதியே கிடைக்காது. நீ நிம்மதியா இருந்தீங்கன்னா உள்ள வந்த சமாதானத்தோட போவேன். இல்லைன்னு வச்சுக்க, நீ உள்ள வரும்போது டிராகனா உள்ள வருவேன். டிராகனா வலுசர்வமா உள்ள வந்து எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறது போல நம்ம வகை தேடி உள்ள வந்த டப்புன்னு ஒரு கொசு போத்து அவனுக்குள்ள இருக்க எல்லா விஷத்தையும் உள்ள இறக்கிட்டு நான் வெளியே போகும்போது நம்ம ஃப்ரீ ஆயிருவான். அவன் உள்ள ஃபுல்லா விஷத்துல ஏறிடுவான். இவன் தான் சபைக்கு சண்டைக்கே நிற்பான். வாடா மாப்பிள்ள, நீ வெளியே வாடா, இவனை வச்சுக்கிறேன்பா. கர்த்தர் நம்ம சபை அப்படியா இல்ல, சமாதானத்தோடு வைத்திருக்க. ஆமென் சொல்லுங்களேன். நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சபை பெருகுவது எதிர தெரியுங்களா? பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. பக்தி விருத்தி எங்க, பயம் எங்க, பயபக்தியோடு எங்க பயம் வரும்னா
யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சமாதானம் பெற வேண்டும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆமென். சபை என்றால் நான் தான் சபை. சபை என்றால் என்னுடைய ஊழியம் சபை. இன்னைக்கு நான் சொல்றேன், ஐயா, என் மூலமாய் என் சபை சமாதானம் பெற வேண்டும். என் மூலமாய் இந்த ஊழியம் சமாதானம் பெற வேண்டும். என் மூலமாய் என்னுடைய ஊழியக்கார சமாதானமா இருக்க வேண்டும். என் மூலமாய் என் சக விசுவாசிகள் சமாதானமா இருக்க வேண்டும். நீங்க நினைச்சு பாருங்க, பக்கத்தில் இருக்கிற பார்த்தா சோத்திரம் பண்றது கஷ்டமா இருக்கு. திரும்புறது, இங்க கொலகார பாவி, இங்க கொள்ளக்கார பாவி, முன்னாடி நேர போமே, நேர ஐயாவை மட்டும் தான் பார்ப்பேன். இந்த பக்கம் ஆகாது, இந்த பக்கம் ஆகாது, அவரை மட்டும் பார்ப்பேன்னு உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. இங்கேயே நம்ம சமாதானம் இல்லைன்னா பரலோகத்தில் போய் எங்க போய் ஐக்கியமா இருப்போம்? பிரதர், ஏதோ புரியுதா பிரதர்? பிளீஸ், இன்னைக்கு ஆவியான 12 மாசத்துல நடத்தின வழிகளை நினைச்சு பாருங்க. எனக்கு அவர் மட்டும் உள்ள வராம இருந்தா, ஐயா, நான் எத்தனையோ தெய்வத்தை தேடினேன், அது எனக்கு கொடுக்காத சமாதானத்தை இயேசு தந்திருக்கிறாரு. சாராயத்தை தேடினேன், சமாதானம் இல்ல. சிகரெட்டை தேடினேன், சமாதானம் இல்ல. சினிமாவை தேடினேன், சமாதானம் இல்ல. உலகத்தை தேடினேன், தேடினேன். லவ்வரை தேடி, ஃப்ரெண்ட்ஸை தேடி, நட்பை தேடி, உறவை தேடி, எல்லாம் தேடி கடைசி இயேசுவை தேடி வந்தது. ஏனென்றால் அவர் என்னை தேடி வந்தார். என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பேன். சொல்லுங்க. உம் கிருபை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா, சொல்லுங்க, என் ராஜா, சத்தமாய், உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீர் மட்டும், என்ன வார்த்தை? நீர் என்னை தேடி வராதிருந்தா, உண்மையா சொல்லுங்களேன், அவர் மட்டும் வரலன்னா, என் வீட்டை தேடி வராம இருந்தா, அட சொல்லியா, கயிறு மாட்டிருப்பியா இல்லையா? பெரிய நைலான் கயிறா பார்த்து மாட்டிருப்போம். அவர் மட்டும் வரலன்னா, என்னைக்கோ கத்தி எடுத்து ஒன்னா அவளை குத்துவேன், இல்லை என்ன குத்திக்குவேன், இல்லைன்னு எங்கேயோ போய் குதிச்சிருவேன். அட ஆமாவா இல்லையா? ஒன்னா கொலைகாரனா இருப்பேன், இல்லை தற்கொலை பண்ணியிருப்போம். அந்த இயேசு மட்டும் வராம இருந்தா, பைபிள் சொல்லுகிறது, ஆலயத்திலே சமாதானம் பெற, பைபிள் என்ன சொல்லுதுங்க? அந்த ஆலயம் எங்கீங்க? சபைகள் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து. இன்னைக்கு சொல்லுங்க, சபைகள் சமாதானம் பெறணும் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சபைகளுக்குள்ளே சமாதானம் பெருகணும். இன்னைக்கு நம்ம சபை மட்டும் நினைக்காதீங்க. ஏங்க, என் சபை மட்டும் பரலோகம் போகணும்னு நினைச்சா இது சுயநலங்க. ஆண்டவரை தேடி யாரெல்லாம் இந்த பைபிளை தூக்கி ஒரு மரத்தடியில் ஆராதிச்சாலும் சரி, சிஸ்டர், அவங்களும் பரலோகம் போகணும். என் சபை மட்டும்தான் பரலோகம் போகும், எங்க ஐயா மட்டும்தான் பரலோகம் கூட்டிட்டு போவார் நினைக்காதீங்க. இந்த வேத வசனத்தை பைபிள் சொல்லுகிறது, யூதேயாவிலும் கலிலேயா சமாரியா நாடுகளிலும் எங்கும். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஈரோடு மாவட்டம் முழுவதும், ஹலோ, ஈரோடு மாவட்டம் முழுவதும், தமிழகம் முழுவதும், இந்தியா முழுவதும் சபைகள் சமாதானம் பெற வேண்டும். இந்த கிறிஸ்துமஸ் நாளில் உங்களுக்கு தெரியும், எத்தனையோ சபைகள்ல இன்னைக்கு ஆராதனை நடத்த முடியவில்லை. பிரதர், எத்தனையோ கிறிஸ்துமஸ் சர்வீஸ் இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எத்தனையோ பிரச்சனைகள், எவ்வளவோ எதிர்ப்புகள் இந்த 12 மாநிலத்துல. ஆமென். எத்தனையோ சத்தீஸ்கர், டெல்லி, இன்னும் பாருங்க, ஆமென் ஆமென் ஹல்லேலூயா, ஆமென், உத்தரப்பிரதேசத்துல எத்தனையோ இடங்கள், கேரளாவில் கேரள சர்வீஸ் போன இடத்துல இந்த தொப்பி, சாண்டா கிளாஸ் தொப்பி வித்தவனும் கூட அந்த தொப்பியை பிடிங்க அவனை அடிச்சு, இது எதுக்குலாம் வியாபாரம் பண்றேன்னு அடிக்கிறாங்க. நான் குரூப்ல போட்டிருக்கேன், பாருங்க, நீங்க பாருங்க, அது உங்களுக்கு தேவையா இருக்கும். உண்மையா சொல்றேன், ஆமென். கிறிஸ்துமஸ், ஆமென், இயேசு பிறந்தார்னு ஒரு சாக்லேட் கூட கொடுக்க விடலைங்க. ஹலோ, நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடிட்டு நீங்க எல்லா பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சாக்லேட் கூட இயேசு நாமத்தில் கொடுக்க முடியலன்னா இயேசு நாமத்தில் ரட்சிப்பு கொண்டு வர முடியுமா? ஐயா, இது உங்களுக்கு புரியுதா இல்லையா? எந்த காலத்துல நம்ம இருக்கிறோம் தெரியுதா? இன்னைக்கு தயவு செய்து சபைகளுக்காக ஜெபிங்க. நம்ம சபைக்காக மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்ட சபைகள் எல்லாரும் பெருகணும் ஆண்டவரே. இன்னைக்கு ஒரு இயேசுங்கிற நாமத்துல கேக்கு கொண்டு போனவங்க இடத்துல அடிச்சிட்டாங்கம்மா.
கேக்கு கொண்டு போய் கொடுத்தவங்களுக்கு அடி விழுந்தது. நான் ஒன்று சொல்லட்டுமா, லேடிஸ் எல்லாம் அவ்வளோ தரக்குறைவாய் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக எவ்வளோ தரக்குறைவாக பேசினாங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இன்னைக்கு சொல்லட்டுமா என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையை, இன்னைக்கு கடைசி காலத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். சபைகளுக்கு சமாதானம் இல்லை, ஜெபிக்கிறவர்களுக்கு சமாதானம் இல்லை, வேதத்தை சுமந்து கொண்டு இருக்கிற சமாதானம் இல்லை. நீங்க எவ்வளவு சின்சியர் இல்லாம இருக்கீங்க தெரியுமா? இன்னைக்கு இந்த 2026 பிறந்த நாள், இந்த 2026 ஜனவரி எப்படி இருக்க போகுதுன்னு காத்துட்டு இருக்கிறீங்க. எங்க 2025 முடியும் பொழுது இவ்வளவு அசம்பாவிதங்கள், 2026 எப்படி இருக்க போகுது திகிலா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆமென் ஹalleluya, யூதேயாவிலும் ஆமென் கலிலேயாவிலும் சமாரியாவிலும் நாடுகளில் எங்கும் சபைகள் ஆமென் சமாதானம் பெற்று ஆமென் பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. எத்தனை பேர் சொல்ல முடியும்? பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதல் சபைக்குள் வர வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய ஆறுதல் எங்கள் தேசத்தில் வர வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய ஆறுதல் என் கிராமத்துக்கு வர வேண்டும். பரிசுத்த ஆவியுடைய ஆறுதல் என் தேசத்தில் இறங்கி வரட்டும். நல்ல ஆவியில் நிறைந்து ஆவியில் நிறைந்து ஆவியில் நிறைந்து ஒரு பாரத்தோடு அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்க ஆண்டவர்களோடு பேசுகிறார். சிஸ்டர், இந்த சமாதானம் எங்க ஆரம்பிக்கணுமா? சொல்லுங்க, எங்க இருந்து ஆரம்பிக்கணும் பிரதர்? ப்ளீஸ் சொல்லுங்க. இருதயத்தில் ஆரம்பித்து அடுத்து எங்க போகணுமா? வீடுகளுக்குள்ளே, நாம் செல்லுகிற வீட்டுக்குள்ளே, நாம் இருக்கிற வீடு, அடுத்து மற்ற வீடு, நாம் இருக்கிற வீடு, நாம் செய்கிற தொழிலில், நாம் போகிற வேலையிலே ஆமென் சமாதானத்தை கொண்டு செல்லக்கூடியவர்களாய் மாற வேண்டும், கூற வேண்டும். சமாதானத்தை கூறுகிறவர்களாய் மாற வேண்டும், மற்றவர்களுக்கு சமாதானப்படுத்துகிறவர்களாய் மாற வேண்டும், பிரிக்க கூடாது, சேர்க்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும். மூன்றாவது, அந்த சமாதானம் எங்க இருக்க வேண்டும்? சொல்லுமா, சொல்ல மாட்டியா? சுற்றில இருக்கிறவர்களோடு இருக்கணும். எல்லாத்துடையும் சண்டையை பிடிக்க கூடாது, எல்லாரோடும் சண்டையை பிடிச்சுக்கூட. இப்போ நம்மளை பார்க்குறவன் என்னன்னு சொல்லுவான்? இது சண்டாளம், இந்த சண்டைக்கார பாவி அப்படின்னு சொல்லி நம்மளை பார்க்கும்போதே நம்மளை விட்டு விலகி ஓடுவாங்க. இல்லை, நம்ம சுற்றில் இருக்கிறோடு என்ன செய்யுங்க? 2026க்குள்ளே, இந்த 2025 முடிவதற்குள்ளே எல்லாரோடும் சமாதானமாங்க. உங்கள் உறவுகளோடு சமாதானப்படுங்க, உங்கள் பிரிந்த குடும்பங்களோடு சமாதானப்படுங்க. யாரோடு சண்டை போட வேண்டாம். தேவ சமூகத்தில் சொல்றேன், ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டும் என்றால் ஆமென் அந்த சமாதானம் நாம் அலங்கத்தில் வர வேண்டும். நான்காவது, எங்க அந்த சமாதானம் வர வேண்டும்? சத்தமா சொல்லுங்க, எங்க வரணும்? நம் செல்லுகிற ஆலயத்துக்குள் சமாதானமா இருக்க வேண்டும். ஏன்னா அவர்தான் இங்க சமாதான பிரபு. ஆனா நம்ம சமாதானமா உள்ள வந்தாதான், நம்ம ஒருவரோடு ஒருவர் சமாதானமா வந்தாதான் நம்ம கேட்கிற வார்த்தை நமக்கு சமாதானமாய் மாறும். நம்ம கேட்கிற வார்த்தை ஆமை இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கணும்னா உள்ள வருகிற சமாதானம் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரபா ஷகனா தீயனபா, இன்னைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். இன்னைக்கு நீ சமாதானத்தை பெற்று செல்ல வேண்டும் என்றால் நான் சமாதானத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு மனிதனாய் மாற வேண்டும். கடைசி சமாதானம், ஐந்தாவது சமாதானம், லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. லேவியராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் ஆமென் வசனம் 6வது வசனம் 26:6. ஸ்தோத்திரம். தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவேன், தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவேன், தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். ஒரு கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அது கீழே வாசிமா. துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு, துஷ்ட மிருகங்கள் இல்லாதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். பட்டயம் உங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை. கைகளை உயர்த்தி ஆலேலூயா சொல்லுங்க. பிரதர், ஐந்தாவது சமாதானம் எங்க உண்டாக்குவாரா? ப்ளீஸ் பேசுங்க பிரதர். எங்க உண்டாகணும்? தேசத்தில், நாம் வாழ்கிற தேசத்தின் மேல், நாம் இருக்கிற ராஜ்யத்தின் மேல் அந்த சமாதானம் இருந்தா மட்டும்தான். நீங்க யோசித்து பாருங்க, இன்னைக்கு இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு யுத்தம் நடந்துட்டு இருந்தா விலைவாசி அதிகமாயிரும். கரெக்டுங்களா? ஈரான் ஈராக்குக்கும் ஆமீன் அங்க எல்லாம் யுத்தம் நடக்கிறதுனால, உக்ரைனுடைய யுத்தம் இன்னைக்கு தீராம இருக்கிறதுனால, உக்ரைனுடைய யுத்தம் ஆமீன் ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்கிறதுனால பாருங்க, இன்னைக்கு நிறைய ஆமீன் ஸ்தோத்திரம் பொருட்கள் பொருளாதாரத்தின் நிறைய வீழ்ச்சி. இஸ்ரேலுக்கும் ஆமீன் ரஷ்யாவுக்கும் ஆமீன் இஸ்ரேலுக்கும் இன்னும் பாருங்க, இந்த தேசத்திலே ஆமீன் காசாவுக்கு யுத்தம் நடக்கும்போது நிறைய டீசல் பெட்ரோல் எல்லாம் கச்சா எண்ணெய் வராம இருந்தது. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேசம் சமாதானமாய் இருந்தால் மட்டும்தான். ஆமீன் பைபிள் சொல்லுகிறது ஆமீன் என்னங்க, துஷ்ட மிருகம் என்னவாவது இல்லையா? ஈரான். அப்ப துஷ்ட மிருகம்னா யாரு தெரியுங்களா?
யாருங்க துஷ்ட மிருகம்? சத்தமா சொல்லு. சாத்தான் தான் துஷ்ட மிருகம். துஷ்ட மிருகம் உங்கள் தேசத்திலே ஈராதபடிக்கு. அப்பா நான் ஒன்னு சொல்லட்டுமா? இந்த வருடத்தினுடைய கடைசியில் இருக்கிறோம். மார்கழி மாசம் பிரதர். தேசத்துல மாசத்துல எப்படி இருக்குங்க? வீடுகளில் நிம்மதியை ஜெபிக்க முடியுதா? வீட்டில் உங்களால அமைதியா இருக்க முடியுதா? சுத்தி சுத்தி சத்தம் கேட்டே இருக்குது. விளங்குதா நான் சொல்றது? சுத்தி சுத்தி சத்தம், சுத்தி சுத்தி ஒரு அமைதியிலே கிடையாது. எங்க பார்த்தாலும் இந்த மார்கழி மாசத்துல பயங்கர சவுண்டு. ஏன் தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது துஷ்ட மிருகம், துஷ்ட மிருகம் ஈராதபடி. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே எங்க வீதியில் இருக்கிற துஷ்ட மிருகம் சொல்லுமா, அந்த பிசாசின் கிரியைகள் இருக்க கூடாது. சொல்ல ஏன் வீட்டுல நீங்க எங்க நீங்க வீட்டுல சமாதானம் இருக்கணும்னா வெளியே நீங்க சமாதானமாய் உள்ள இருந்தா தான். உள்ள இருக்கணும்னா வெளியே அந்த ஆவி என்ன செய்யுது? வீட்டை சுற்றிலும் சத்தம் கேக்குது. கரெக்டுங்களா? ஆனா கேக்குதா இல்லைங்களா? நீங்க இருக்கிற வீட்டுல கேட்கறது இல்லையா? கேக்குதா இல்லையாப்பா? கேக்குது. நீங்க இருக்கிற வீடுகளில் ஊர்களில் கேக்குதா இல்லைங்களா? என் காதுல விழுந்துட்டே இருக்குது. உங்களுக்கே நீங்க பாருங்க, ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் படிக்க விட மாட்டேங்கிறான், ஜெபிக்க விட மாட்டேங்கிறான், பைபிள் படிக்க விட மாட்டேங்கிறான். நம்ம இருக்கிற இடங்கள் எல்லாமே, வேலைக்கு போற இடத்துலயும் சரி, அது என்ன ஆகுதுங்க? ஹலோ, சத்தம் கேட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன செய்றீங்க? துஷ்ட மிருகம் தேசத்துல இராதபடிக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரை ஒழிய பண்ண வேண்டும். ரெடியா இருக்கீங்களா? இந்த தேசத்துல துஷ்ட மிருகம் இனி இராதபடிக்கு ஒழிய பண்ணுங்க ஆண்டவரே. ஹalleluya. கடைசியா என்னதுங்க? என்ன போட்டுங்க? பட்டயம் உங்கள் தேசத்துல உலாவுது. தேசத்துல பட்டயம் என்ன தெரியுங்களா? நீங்க குடும்பம் பிரிஞ்சு கிடக்குது. அண்ணன் தம்பி பிரிஞ்சு கிடக்குறான். உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் உடைஞ்சு போயிருக்கு. பட்டயம் என்பது எதை காண்பிக்கிறது? பிரிவினையை காண்பிக்கிறது. இன்னைக்கு உங்களை சுத்தி இருக்கிறவன் பிரிக்கிறான்னா காரணம் நீங்க ஜெபிக்காதனாலதான். அவன் பாருங்க கோடீஸ்வரனா இருப்பான், ஆனா வீட்டுல ஒரே ஒரு வயசான தாத்தா பாட்டி மட்டும் தான் இருப்பாங்க. என சொத்துக்காக பல குடும்பங்கள் இன்னைக்கு பிரிந்து கிடக்கிறது. பொருளாதாரத்தினால அநேக குடும்பங்கள் பிரிந்து கிடக்கிறது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பட்டயம் எங்கள் தேசத்துல சொல்லுங்க உலாவுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? பட்டயம் எங்கள் தேசத்துல. ஆமை. இன்னைக்கு எங்க குடும்பத்தில் இந்த பட்டயம் உலாவக்கூடாது. என் பிள்ளைகள் மத்தியில் இந்த பட்டயம் உலாவக்கூடாது. என் வேலையில் இந்த பட்டயம் உலாவக்கூடாது. இது பிசாசுடைய தந்திரம் ஆண்டவரே. ஆமென் பிரதர் சொல்லுங்க, என்னையும் என் குடும்பத்தையும், என்னை என் பிள்ளையும், என்னை என் பெற்றோரையும், என்னை என் மனைவியும், என்னை என் விசுவாசிகளும், என்னை என் சபையும், ஊழியக்காரையும் விசுவாசியும் ஊழியனையும் பிரிக்கிற பட்டயம் இனி உலாவுவதில்லை. இன்னைக்கு சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க ஆமென். ஏசப்பா இனி இந்த பட்டயம் உலாவுவதில்லை. இந்த பட்டயம் இருப்பதனால தான் நிறைய ஆக்சிடென்ட். நீங்க பாருங்க, ரத்த வெள்ளம், எங்க பார்த்தாலும் விபத்து, எங்க பார்த்தாலும் நோய், எங்க பார்த்தாலும் மருத்துவமனையில் ஆமென் ஆம்புலன்ஸ் சத்தம் கேட்டுட்டே இருக்குது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்க ஜெபிக்கல இன்னும். இன்னைக்கு சொல்லுங்க, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னீங்க ஆண்டவரே. இன்னைக்கு உங்க சமாதானம் எங்க தேசத்தின் மேல் இறங்கி வரட்டும். இன்னைக்கு இந்த பட்டயத்தின் ஆமென் உலாவி கொண்டிருப்பதனால தான் இன்னைக்கு நிறைய விபத்துகள், நிறைய தற்கொலைகள், நிறைய பலாத்காரங்கள், நிறைய கழுத்து நெரிப்பு, நிறைய கொலை வெறி. இன்னைக்கு பிரதர் சொல்லுங்களேன், ஆண்டவரே எங்க தேசத்தில் என் பிள்ளைய, என் மனைவிய, என் குடும்பத்தின் மேல் இந்த பட்டயம் தேசத்தில் உள்ளாவிக் கொண்டு எல்லாரையும் கட் பண்ணுது ஆண்டவரே. எங்க குடும்பத்தை கட் பண்ணுது, எங்க பிள்ளைகளை கட் பண்ணுது. ஆமென். விபத்தை உண்டு பண்ணுகிற, ஆமென் பொருளாதாரத்தின் வீழ்ச்சி உண்டு பண்ணுகிற, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இயேசுவே சொல்லுமா சொல்லுமா. உன் வீதியில உள்ளாவ கூடாது, உன் கிராமத்தில் உள்ளாவ கூடாது, உன் பட்டணத்தில் உள்ளாவ கூடாது. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பிரதர், நீங்க இருக்கிற ரோடு வீடா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிறது ஒரு கிராம வீடா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கிறது சிட்டியிலே நம்ம ஒரு கிராமத்தில் இருந்தாலும் சரி, அந்த கிராமத்துக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. துஷ்ட மிருகம் இனி எங்க இந்த கிராமத்தில் இருப்பதில்லை ஆண்டவரே. இந்த துஷ்ட மிருகம் எங்க கிராமத்தினுடைய வீதிகளில் சத்தம் போடுது ஆண்டவரே. அது வீதியில எங்க கூக்குரல் எடுது ஆண்டவரே. சர்ச்சுக்கு போக விட மாட்டேங்குது ஆண்டவரே. வீதியில மூலையில உட்கார்ந்து அது கிரியை செய்து ஆண்டவரே. இன்னைக்கு ஆமை ஒவ்வொரு மரங்களும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கு ஆண்டவரே. ஒவ்வொரு வீதிகளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு, ஒவ்வொரு எல்லைக்குள்ள உட்கார்ந்து இருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க, எல்லையை விட்டு வெளியே போகும், எங்க வீதிகளை விட்டு வெளியே போகும், எங்க பட்டணத்தை விட்டு வெளியே போ. ஜெபம் பண்ணுவீங்களா? ஜெபிப்பீங்களா? உங்க வேலைக்கு போற இடத்துல முன்னாடி இருக்கா இல்லையா? சொல்லுங்க. கம்பெனிக்கு மேல வச்சிருக்கானா இல்லையா? அட ஆமாவா இல்லையா? உன் கம்பெனிக்கு உள்ள வச்சிருக்கானா?
வெளியே வச்சிருக்கிறானா? நீங்க கம்பெனி உள்ள போகும்போது ஒரு வீட்டுக்கு போனா கூட வெளியே தான் இருக்குது. கரெக்டாக அதை பார்க்காம ஒரு வேலைக்கு நீ போக முடியாது. ஒரு சின்ன வேலைக்கு போனா கூட அந்த கம்பெனியில் வெளியே கார்மெண்ட்ஸாக இருந்தாலும் வெளியே வச்சிருப்பான். இல்லைன்னா உள்ள இருக்கும், இல்லை வெளியே இருக்கும். நினைச்சு பாருங்களேன், நீ ஆசீர்வதிக்கப்பட முடிய மாட்டே தெரியுமா? அந்த ஆவியை நீ கட்டிட்டு போகல. ஆமென். உன் வருமானம் ஏன் ஸ்டாப் ஆகுது உனக்கு தெரியல. எதனால ஸ்டாப் ஆகுதுன்னா அது உள்ள உட்காந்து கட்டி வச்சிருக்கு உனக்கு தர ஆசீர்வாதத்தை. அது என்ன செய்யணும்? உன்னை வீக் ஆக்குது. சர்ச்சுக்குள்ள வந்து நல்லா ஆவியில் நிறையிற. ஹலோ, சோத்திர ஆண்டவரே, சர்ச்சுக்குள்ள வந்து எப்படி இருக்கிற? ஆனா அங்க போன நீ எப்படி ஆயிடுற? வேற பிரஷர், டென்ஷன், வேற ஒன்றும் இல்லை. அது உன்னை கட்டி வச்சுக்க. உள்ள போகும்போது ஒத்தைக்கு போற. இங்க இருக்கும்போது ஒரு சின்ன கூட்டம் உனக்கு கூட இருக்குது, ஜெபிக்க இருக்கு. அங்க போகும்போது வீட்டுல இருந்தா சமாதானமா போறேன். அங்க தேசத்துல போகும்போது வேலை செய்யற இடத்துல என்னதுங்க, அத்தனை பேரும் உன்னை உள்ள வச்சிருக்கான், இல்ல வெளியே வச்சிருக்கான், நீ நடக்கிற இடத்துல வச்சிருக்கான். இப்ப புரிஞ்சுட்டீங்களா இல்லையா? இல்லையா? பேச புரிய மாதிரி முகத்தை காண்டுமா, புரியுதா இல்லையா? புரியுது. அப்போ இந்த வீதிக்குள்ள போகும்போது உன் வீடு என்ட்ரன்ஸ்லயே நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே, இன்னைக்கு என் கூட பேசுனீங்க, தேசத்துல சமாதானத்தை கட்டளிடுவேன்னு சொன்னீங்க. ஆண்டவரே, நான் இருக்கிற இந்த வீதியில இன்னைக்கு சொல்லுப்பா. ஆண்டவரே, வாயை திறந்ததான் சொல்ல. அவன் பல்லு கீழே விழுந்துடும் பயப்படுற, வாயை தர. ஆண்டவரே, இன்னைக்கு சொல்லுயா. ஹலோ, சொல்லு வாயை திறந்து. ஆண்டவரே, நான் இந்த பாலத்தை கிராஸ் பண்றேன். ஆண்டவரே, இந்த வீட்டை கிராஸ் பண்றேன், இந்த ஏரியாவை கிராஸ் பண்றேன். இது உள்ள உட்கார்ந்து இருக்குது. இன்னைக்கு சொல்லுங்க, ஆசீர்வாதத்தால அதை புடுங்கி சாப்பிடுது. உன்னாது வியாதியா கொண்டு வருது, இல்லையா கடனை கொண்டு வருது, இல்லையா பொருளாதார நஷ்டம் கொண்டு வருது. என்னால ஜெபிக்க முடியல, சோர்ந்து போயிறேன், கொட்டாயா வருது, அழுகதான் வருது. என்னை சிரிக்க வைக்க முடியாம என் வீட்டுக்குள்ள பிரிவினையை கசப்பை உண்டாக்குற. என்னை சொல்லுப்பா, இன்னைக்கு சொல்லு. ஏமே, இந்த துஷ்ட மிருகம் இனி இருக்கக்கூடாது. சொல்ல. ஆமா, இந்த துஷ்ட மிருகம், அந்த சர்ப்பம் இனி இருக்கக்கூடாது, அந்த பழைய பாம்பு இருக்கக்கூடாது, அந்த சிங்கம் இருக்கக்கூடாது, அந்த புலி இருக்கக்கூடாது, ஆமென், இந்த நாய் இருக்கக்கூடாது, இந்த பாம்பு இருக்கக்கூடாது. சொல்லு 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 சொல்லு. ஆமென். நெஞ்சு சொல்லு. ஒவ்வொரு மிருகங்கள் ஆவி, மிருகத்தின் ஆவி. ஆமென் 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 ஆமென். இந்த மிருகத்தின் ஆவி, மிருகத்தின் ஆவி, மிருகத்தின் ஆவி. ஹல்லேலூயா. மிருகத்தின் ஆவி. ஓ ரபஷா கனபா. பிசாசு இழுத்துட்டு போகும், வெளியே போகக்கூடாது. அது காலேஜுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கும். இப்போ போய் பாருங்க, ஒவ்வொரு வித்தியாலயத்துக்கு வெளியே உட்கார்ந்துருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு வெளியே போய் பாரு, இருக்கும். இருக்கா இல்லையா? அட சொல்லுடா. காலேஜுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கும். அவ உள்ள அத முகத்தை பார்க்க உள்ள நீ போக முடியாது. ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஆவி வெளியே உட்கார்ந்துருக்கும். இப்போ நீ எப்படி படிப்பு உன் பிள்ளைக்கு வரும்? இன்னைக்கு சொல்லு. ஆண்டவரே, எங்க தேசத்துல படிப்பு கொடுக்கிற இடத்துல, வேலை கொடுக்கிற இடத்துல, சாப்பிட உட்கார்ந்தாலும், அட சொல்லுயா, சாப்பிட உட்கார்ற பத்தி அங்க கூட உட்கார்ந்துருக்கு. ஒரு ஸ்வீட் வாங்கலான்னு போற, அங்கே உட்கார்ந்துருக்குது. அட ஆமாவா இல்லையா? ஒரு பழம் வாங்கலான்னு போற, அங்கே வெளியே உட்கார்ந்துருக்குது. கண்ணுக்கு தெரிஞ்சே உட்கார்ந்துருக்குனா இன்னைக்கு சொல்லு. ஆண்டவரே, இந்த மிருகங்கள், சிங்கம், புலி, ஆமென், இயேசுவின் நாமத்தினால இந்த சர்ப்பம், இயேசுவின் நாமத்தை கட்டு, இயேசுவின் நாமத்தினால இனி எங்க தேசத்துல இது இருக்கக்கூடாது. சொல்லு. ஆவி நிறைய சொல்லு. என் தேசத்தில் இருக்க சொல்லியா. நீங்க பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய கிராமத்துக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு சர்ச் இருக்கும். அதுல ஒரு 10 பேர் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிருப்பாங்க. அவன் 500 பேர், இதுல 10 பேர். இப்ப ரொம்ப நம்ம சிறுபான்மையா மாறிடுறோம். இப்ப புரிஞ்சிச்சிங்களா? 500 பேர் கூட்டம் பெருசா இருக்கும். அப்ப நமக்கு என்ன தெரியுமா? பயம் உள்ள வந்துருது. அந்த 500 பேர் போடுற சத்தம் நமக்குள்ள ஒரு பயம் வந்துடுது. ஏன் தெரியுமா? நம்ம வெறும் 10 தான் இருக்கிறோம், 500 பேர் இருக்கிறான். அப்ப நான் சொல்லட்டுமா, அந்த 500 பேத்துக்குள்ள இல்லாதது எனக்குள்ள அந்த 10 பேத்துக்குள்ள வச்சிருக்காருன்னா அதுதான் இயேசுவின் சமாதானம். சொல்லு, வாயை திறந்து சொல்லு. அந்த இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை. நீ 10 பேர் தான் இருப்ப, ஆனா அது 500 பேரா இருக்கும். நீ கூட்டத்தை பார்க்காத, உன் கூட இருக்கிறவரை பாரு. இன்னைக்கு சொல்லு, இது தேசத்துக்குள்ள அவன் பட்டயம் உள்ளாவுவதில்லை. அம்மா, நீ இருக்கிற ஊர்ல, கிராமத்துல, ஆமை பட்டணத்துல, நீ இருக்கிற எல்லைக்குள்ள சுடுகாடா மாறக்கூடாது. இன்னைக்கு சுடுகாடாக்கி வச்சிருக்கானே. ஜாதி சண்டை, மதச்சண்டை, கொலச்சண்டை, பணச்சண்டை, எல்லா சண்டையும் வச்சு இன்னைக்கு கோர்ட் இல்லாத தோட்டம் இல்லை, இந்த கிராமம் இல்லை. கோர்ட்டுக்கு கச்சேரிக்கு போகாம, போலீஸ் ஸ்டேஷன் போகாத கிராமம் இல்லை. இன்னைக்கு சொல்லுங்களேன், ஆண்டவரே எங்க கிராமங்களில், ஆண்டவரே எங்களுடைய வீடுகளில், எங்க வீதிகளில் மக்களை சொல்ல. ஏன் ஆமே, உன் வீட்டுக்கு வந்தா மட்டும் ரத்தமா? இன்னைக்கு சொல்ல. அடுத்த வீட்டுல ஆண்டவரே இன்னைக்கு ஜபி பட்டயம் உள்ளாவுவதில்லை. நான் வாழ்கிற இந்த ஊர்ல, தேசம் ஆண்டவரே சமாதானமாய் சுபிட்சமாய், ஆமென். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஆண்டவரே பட்டயம் உள்ளாவுவதில்லை, பட்டயம் உள்ளாவுவதில்லை. ஆமாவே இல்லைங்களா?
என்னைக்காவது ஒரு கிறிஸ்மஸ்க்கு ஒரு மேளாவை பார்க்க முடியுமா ஐயா? இதான் உங்களுக்கு புரியுதா? ஒரு கிறிஸ்மஸ்க்கு ராட்டந்தூரி யாராவது கொண்டு வராங்களா? அட பேசுங்கிற. எங்கேயாவது கிறிஸ்மஸுக்கு யாராவது சர்க்கஸ் கொண்டு வந்து நடத்துறாங்களா? இல்லை. சர்க்கஸ் இந்த கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கேயாவது நீங்க பானிபூரி, டெல்லி அப்பளம், மசாலா அப்பளம் ஏதாவது விற்கிறாங்களா? அட சொல்லுங்களேன். கடைகணியெல்லாம் உங்களை நம்பி போட முடியுமா? இருக்கிறதுல சீப்பான கடையை தேடி நம்ம போகிறோம். அவனுக்கு தெரியும் உங்கள்கிட்ட காசு வச்சாந்து கொடுக்க மாட்டேன், வாங்க மாட்டேன்னு. இருக்கீங்களா? ஒன்று வாங்கினா 2 இலவசம்னு எங்கே போட்டு அங்கே தான் நீ போவேன். அவனுக்கு தெரியும். ஆனால் அவன் வைக்கிறான் பாருங்க, ஒரு சின்ன ஊராக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல ஒரு மிருகம் உட்காந்துருந்தா அந்த மிருகத்தை சுற்றி பெரிய மேளா போட்டிருப்பான். அந்த மேளா வச்சு 10 நாள் போட்டு கொளுத்துவான். அவனுக்கு ஃபுல் வியாபாரமாக இருக்கும். நம்ம உண்மையாக அந்த ரேஷன் கடையில் போய் வாங்குற பொருளை நம்ம சில நேரத்தில் சாப்பிட மாட்டோம். பாமாயில் நான் சாப்பிட்டு எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். அந்த பாமாயில் வாங்கி அடுத்தவனுக்கு கொடுப்போம், அதுலேயும் காசை வாங்கிடுவோம். நம்ம கடலெண்ணெய் திம்போம், அடுத்தவனுக்கு பாமாயில் கொடுப்போம். பருப்பு நம்ம திங்க மாட்டோம், நம்ம துவரம் பருப்பு கடையில் வாங்கிக்குவோம். அடுத்தவனுக்கு இந்த பருப்பு இலவசமாக கொடுக்க மாட்டோம், அதில் ஒரு 20 ரூபா லாபத்தை பார்ப்போம். அங்கேயும் போய் சண்டை போடுறது. இன்றைக்கி நான் சொல்லட்டுமா? ப்ளீஸ் இன்றைக்கி இந்த வசனத்தை மைண்டில் வச்சுங்க. நான் ஒரு இடத்துக்கு போனால் சமாதானத்தை கொண்டு செல்லணும் ஆண்டவரே. ஐயா, எத்தனை விதமான சமாதானத்தை பார்த்தோம்? நம்ம சத்தமா சொல்லுங்க. எத்தனை விதமான சமாதானத்தை பார்த்தோம்? ஆமென் சொல்லுங்க. எத்தனை விதமான சமாதானம்? 5 விதமான சமாதானம். நம்பர் 1 ஃபர்ஸ்ட் சமாதானம் என்னப்பா? என்னது இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆண்டவரே உங்க சமாதானத்தை இருதயத்தில் தாங்க. 2வது சமாதானம் எங்கப்பா? நம்ம எங்க போறோமோ அந்த வீட்டுக்குள்ள சமாதானம். 3வது சமாதானம் எங்கப்பா? நம்ம சுத்தில இருக்கின்ற சமாதானமா இருக்கும். 4வது சமாதானம் எங்கப்பா? நம்ம செல்லுகிற சபையில இருக்க வேண்டும். 5வது சமாதானம் எங்கப்பா? தேசத்துல சமாதானம். எழும்பி நிற்கலாமா? கண்களை அடைப்போம். அவருடைய சமாதானம் 12 மாசத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த சமாதானத்தை இனி புதிய மாதத்திலே ஒரு பலத்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளலாம். அந்த சமாதான ஆண்டவரே எங்களுக்கு வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ப்ளீஸ் கண்ணை மூடிக்கிங்க. எல்லா வாய்களை திறந்து கண்ணை மூடுங்க. ப்ளீஸ் வாயை திறந்து ஜெபம் பண்ணுமா? வாயை திறந்து ஜெபம் பண்ணு. ஆண்டவரே இந்த பட்டயம் எங்கள் தேசத்தில் உலாவுவதில்லை, துஷ்ட மிருகம் எங்கள் வீட்டில் இருப்பதில்லை, எங்கள் கிராமத்தில் இருப்பதில்லை. ஆண்டவரே ஜெபிங்க. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கேட்ட வார்த்தையின்படியே உங்களுடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதில் நான் உங்களுக்கு சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். தேவ வார்த்தையின்படியே கர்த்தாவே எங்களுக்குள் முதலாவது எங்கள் ஹிருதயத்துக்குள்ள இந்த சமாதானத்தை தாங்கப்பா. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் சமாதானமா இருக்க எங்கள் இல்லத்துக்குள்ளும் கர்த்தாவை நாங்கள் போகிற இடத்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் கர்த்தாவை சமாதானத்தை கொண்டு போகிறவர்களாய் எங்களை மாற்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தாவை எங்கள் சுற்றிலும் சுற்றுவட்டோடு இருக்கிறவர்களோடு நாங்கள் சமாதானமாய் இருக்கும்படி கர்த்தர் கிருபை செய்யுங்க. இயேசுப்பா, நாங்கள் போகிற சபைக்குள் கர்த்தாவே நாங்கள் சமாதானமாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சபை சமாதானமாய் இருக்கும் பொழுது சபை பெருகும் என்று கர்த்தாவே நாங்கள் வசனத்தில் கேட்டோம் அல்ல இயேசுப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் சபைக்குள் கர்த்தாவே ஆத்துமாக்களை கொண்டு நிரப்பும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் சமாதானமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஹல்லேலூயா. அதே போல எங்கள் தேசம் சமாதானமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேசத்துக்குள் இருக்கிற இயேசுவே பிரிவினை கொண்டு வருகிற கொலைகார ஆவிகள் எல்லாம் விபத்துகளை கொண்டு வருகிற பொல்லாத இயேசுவே நாமத்தை நாங்கள் கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்குள் தற்கொலை இருக்கக்கூடாது, எங்கள் தேசத்துக்குள் பிரிவினைகள் இருக்கக்கூடாது, எங்கள் தேசத்துக்குள் சண்டை இருக்கக்கூடாது. ஆலலி எங்கள் தேசத்துக்குள் கர்த்தாவே விபத்துகள் இருக்கக்கூடாது இயேசுப்பா. ஆலலி அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இரத்தம் வெள்ளங்கள் எங்கள் தேசத்துக்குள் ஓடக்கூடாது ஆண்டவரே. கொலைகார ஆவிகள் இருக்கக்கூடாது இயேசுவே நாமத்தில். ஆலலி அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் இருக்கிற கிராமம், நாங்கள் இருக்கிற பட்டணம் ஆலலியப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்க சமாதானமா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். கடத்தில் அர்ப்பணிக்கிறேன். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் கடத்தில் தாழ்த்துகிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you all. God bless you.